கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இயேசுவோடு இந்த அதிகாலை வேளையில் நாம் சிந்திக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது, அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே என்று போடப்பட்டிருக்கும். அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே என்று சொல்லி போடப்பட்டிருக்கிற பொழுது, அவர்களுக்கு அவர்களுடைய பாடுகள் உண்டு, அவர்களுடைய பிரச்சனைகள் உண்டு, அவருடைய காரியங்கள் உண்டு. அதைத்தான் அவன் சுமக்க வேண்டும் என்று அது சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனுடைய தொடர்புடைய வசனத்தை தான் இன்றைக்கு நான் சொல்ல போகிறேன். ரோமருக்கு நிருபத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது, அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே, நல்ல கவனிங்க, எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் நல்ல கவனி, எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். வாட் ஷுட் வி திங்க் அபவுட் அதர்ஸ், அதுதான் மிக முக்கியம். வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள், அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி அவன் எண்ணக்கூடாது. தன்னை குறித்து எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணினா எப்படி எண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். தங்களை தாங்களே ரொம்ப மேலே உயர்த்தி கொண்டு வச்சுக்கிறாங்க. அதற்கு ஒரு காரணம் சொல்லுகிறாங்க, தாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் அது பண்ணுறோம் இது பண்ணுறோன்னு சொல்லிட்டு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். யார் ஜெபிக்காமல் இருக்கிறாங்க? எல்லாம் ஜெபிக்கிறாங்க. ஆனால் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் மற்றவர்களை குறித்த ஒரு மிதம் மிஞ்சின தாழ்மை இருக்கிறது என்று நீங்கள் பாருங்கள். மற்றவர்களை தாழ்த்தி நீங்கள் உயர வேண்டும் அவசியமே கிடையாது. வசனம் அப்படி சொல்லவே இல்லை. ஆகவே எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணவே கூடாது. தன்னை குறித்து அதிகமாய் மிஞ்சி எண்ணி செயல்பட்டு பேசி திரிந்தால் nobody will like that. God will not allow it also. God will never allow such things. பார்த்தீங்கன்னா, எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். தெளிந்த புத்தி வேண்டும். நமக்கு நாம் செய்கிற காரியங்களில் அதை எப்படி இருக்கிறோம் என்று பார்க்க வேண்டும். ஒவ்வொன்றிலும் நம்முடைய பங்கு என்னன்னு பார்க்கணும். வாட் we are going to place. அப்போ வேதம் என்ன சொல்கிறது என்பதை பார்க்கணும். ஒன்றும் அறியாமல் நாம் சும்மா பெருமைக்காக நாம் ஓடுவோம் என்று சொன்னால் இந்த ஓட்டம் வீண் ஓட்டமாய் மாறும். விசுவாசத்திலே ஓட வேண்டும். நமக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட விசுவாசத்தின் அளவின்படியே ஓட வேண்டும். அதற்கு மிஞ்சி நாம் எண்ணக்கூடாது, எண்ணாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் நாம் எண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய தகுதி என்ன, வேதத்தை குறித்து நம்முடைய அறிவு என்ன, ஊழியத்தில் நம்முடைய பங்கு என்ன, என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அதில் மற்றவர்களுக்கு நாம் உண்மையிலே நன்மை செய்கிறோமா தீமை செய்கிறோமா, அந்த நன்மையை நாம் எதற்காக செய்கிறோம், நமக்கு பெருமை வேண்டி செய்கிறோமா? எனக்கு பிரியமானவர்களே, மிகவும் ஜாக்கிரதையான ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஆலோசனைகளை கேட்கணும். தூர ஆலோசனையை கேட்டு நடக்கிற பொழுது நமக்கு புரியவே புரியாது. நாம் கேட்கிற தூர ஆலோசனையை நல்ல ஆலோசனை என்று சொல்லுவோம். ஆனால் பைபிள் சொல்கிற நல்ல ஆலோசனையை அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எனக்கு பிரியமானவர்களை, வசனத்தை வாசித்து பாருங்கள். ரோமர் 12:3 வாசித்து பாருங்கள். இதற்கு மேலே கலாத்தியர் 6:5 வாசித்து பாருங்கள். மிதமிஞ்சி நம்மை குறித்து எண்ணாமல் மற்றவர்களை குறித்து தெளிவான எண்ணமுள்ளவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்பின் நேச பிதாவே, அன்பின் ஆண்டவராக இயேசு ஆவியானவரே, வசனத்தை நாங்கள் தியானிக்கிற இந்த வேளையில் வசனத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களை உணர்ந்தவர்களாக மனம் திரும்பி ஆண்டவரே எங்களை தாழ்த்தி உம்முடைய சாதத்தில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கேற்ற பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாரும். எங்களை குறித்து நாங்கள் மிதமாய் எண்ணி மிஞ்சி ஆண்டவரே எண்ணாமல் மற்றவர்களை நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக எண்ணுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென்.